நான் தான் பிளாக் கல்பெட் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா, ரொம்ப நாளாக நான் தாம்பரம் போயிட்டே இருக்கேன்னா, ஆனால் எனக்கு அங்கே போக எனக்கு போர் அடிக்குது, அதே மாதிரி வெறுப்பாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் வேறு ட்ராக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம பூந்தமல்லி போவோம். ஏன்னா இப்போ பூந்தமல்லி போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு திரும்பி தாம்பரம் போய்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சார் கூட பேசிட்டு வந்தேன். அவரும் நானும் பைக்கில் வந்துட்டோமா, அதனால் அவர்கிட்ட நான் நிறைய பேச அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டுருக்காமா. அதான் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார். டேய் தம்பி, ஒன்னாலாண்டா எனக்கு அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்துட்டுருக்குடா, ரொம்ப தேங்க்ஸாக சொன்னார். சார் என்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, வாங்க இன்னும் பேசுவோம், நீங்கள் பழைய ஞாபகம் வரும்னு சொன்னார். ஓகேடா சரி, நான் இப்போதைக்கு கிளம்புறேன், நம்ம அப்புறம் திரும்பி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இடைக்கிட்டு கிளம்பிட்டார். நான் இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஏன்னா டெய்லியும் ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் போது நமக்கு ஒரு ஏதோ விதத்தில் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயாச்சும். அதனால் இன்றைக்கி ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டேன். அப்புறம் வேறு என்னென்னா, நம்ம வருஷம் இருக்குல்ல, நம்ம ஒரு 70 வருஷம் வரப்போனால் அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னன்னா, 20 வருஷம் படிப்புக்கு, 40 வருஷம் வேலைக்கு, அங்கிட்ட ஒரு பீரியட் ஒர்க்கில் ரெஸ்ட் எடுப்போம்ல, ஒரு இங்கேருந்து நேச்சர் எங்கே வெளியே சுற்றி பார்க்க அது இருக்குன்னு, அதுக்கு 5-10 வருஷம், அதுக்கப்புறம் டெத்து தான் அது. அப்படி நமக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாய், நம்ம பூந்தமல்லி வந்தாச்சு. இப்போ தான் ஜஸ்ட் நவ் நான் இப்போ அண்ணாட்ட வீட்டில் நான் யார்ட்டையும் சொல்லலை, கீழே என் ஃப்ரெண்ட்ஸு கையில் அவங்ககிட்ட சொல்லலை. நான் சொல்லாமல் இங்கே பூந்தமல்லி கிளம்பி வந்துட்டேன். நான் பூந்தமல்லி வந்துட்டேன். வரும்போது நான் அண்ணாட்ட கீழே என் ஃப்ரெண்ட்ஸு கடை இருக்குல்ல, அந்த யார்ட்டையும் நான் சொல்லாமல் இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் யார்ட்டையும் சொல்லாமல் எங்கேயாச்சும் கிளம்பணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த மனசு இருக்குல்ல, மனசில் என்னென்ன பெயின் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், அது எல்லாமே பஞ்சு போட பறந்து போயிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை வீட்டில் என்னை திட்டிகிட்டே இருந்தாங்களா, அதாச்சும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போனால் எங்கேயாச்சும் கிளம்பலான்னு கிளம்பி வந்துட்டேன். எங்கள் மனசு கஷ்டமாக இருந்தால் கோயிலுக்கு போகலாம், வாழ்க்கையே வெறுப்பாக கஷ்டமாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? ஏன்னா இப்போ எனக்கு பின்னாடி நான் பார்த்தா நிறைய மெமரிஸு அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் முன்னாடி பார்த்தா வெறிச்சோன்னு கிடக்குங்கிட்டு. ஒன்று ஏதாச்சும் பண்ணலாம், நமக்கு ஐடியா இருக்குது, ஆனால் அது பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, டைமும் இல்லை. நான் பார்க்குற வேலையில் என்னால் நானும் இங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணலாம் கோர்ஸு, சரி அந்த இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படி எனக்கு நான் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக வீட்டில் என்னை திட்டுறாங்க, உனக்கு 23 வயசு ஆயிடுச்சுல்ல, ஆனால் நீ இது வரைக்கும் நீ வீட்டுக்கு ஒன்றும் பண்ணல, ஆனால் உனக்கு மட்டும் நீ நல்லா பண்ணிக்கிற, செல்ஃபிஷாக நீ மட்டும் பண்ணிக்கிற அப்படியே என்னை பிடிச்சி திட்டுறாங்க. என்னை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் என்னை தண்டச்சோடு திட்டுறாங்க. அது கேட்கும் போது எனக்கும் இன்றைக்கி தான் திட்டினாங்க ஓவராக. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. கோயிலுக்கு வந்தால் கோயிலும் இங்கே நட சாத்தியாக இருக்குது. என்ன பண்ணுறது, வாழ்க்கை அப்படியே போயிட்டு கிடக்கு. எப்படியோ வேறு எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நான் பஸ்ஸில் வந்தபோது ஏதோ கொஞ்சம் அந்த ஒரு அரை மணி நேரம் மன நிம்மதியாக இருக்குங்க. ஏன்னா யார்கிட்டையும் நம்ம பேச தேவையில்லை, யார்கிட்டையும் நம்ம பழக தேவையில்லை. பஸ்ஸில் போகும்போது அந்த காற்று அடிக்கும்ல, அதுலேருந்து ஏதோ ஃபீலிங்ஸ் கொடுக்குதுங்க. அந்த ஏன்னா இந்த எல்லாம் யார் மேலே இப்போ நம்பிக்கை இல்லை எனக்கு. எல்லாமே ட்ராவலிங் தான். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரதாச்சன் பெருமாள் கோயில் இருக்கும் பூந்தமல்லியில். குண்டூர்லேருந்து பஸ்ஸில் பூந்தமல்லிக்கு வந்திருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்சிருக்குங்க. நைட் டைமில் ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நைட் ஆச்சு. நான் குண்டூரில் ஸ்டே பண்ணிக்கேன், ஆனால் இருந்தாலும் நான் இப்போ பூந்தமல்லியில் இருக்கேன். இன்றைக்கி நாளைக்கு சண்டே இல்லை, அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் கன்னியூம் பண்ணிட்டோம், நீயும் ஏன் நீ பண்ண மாட்டேற அப்படின்னு எனக்கு திட்டினாங்க. ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கன்னா வெளியே போயிடுவேனே, அதனால் நான் என்னால் கண்டினியூலாம் பண்ண முடியாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ரொம்ப கோவப்பட்டாது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நாளைக்கு நான் வெளியே போயிடுவேன், ட்ராவலில் சுற்றிட்டு இருப்பேனே, அதனால் நான் என்ன வர முடியாது நான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அடுத்துக்கு 7 நாள். இந்த 7 நாளில் நம்ம ஒரு நாள் தான் நம்ம இஷ்டம் போல் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். மற்ற 6 நாள் நம்ம வேலைக்கு போயிட்டே இருக்குமா. ஆனால் அந்த ஒரு நாள் நான் முடிவு பண்ணுறது மட்டும்தான். எனக்கு வேலைக்கு தோணுச்சா நான் வேலைக்கு போவேன், இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் வெளியே போயிடுவேன். ஆனால் நான் நாளைக்கு பிளான் வச்சுருக்கேன் வெளியில் எங்கே சுற்றுறதுக்கு. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்கிட்டு இங்கே இப்போ நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டே இல்லை, நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டைம் நம்ம கொடுக்குறோமோ அந்த டைம் தான் நமக்கு அந்த நேரமே நமக்கு திருப்பி கொடுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுவே நான்
இந்த 2 வருஷம் நான் ரொம்ப அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு காயம்பட்டு நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். இந்த அடுத்த ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, அது நான் இன்னும் கொஞ்சம் நம்ம கரையை சேர்த்து ட்ரீமு உள்ளே நம்ம சேர்த்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தோம்னா அது இன்னும் ஒரு நம்ம 3 வருஷம் அங்கிட்ட இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம மிடில் கிளாஸ் இருந்துக்கிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அங்கிட்ட இங்கிட்டு. இப்போ நானே பஸ் ஸ்டாண்டில் எங்கேயும் போய் வீடியோ எடுத்து சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் மாறும். போலாங்க, அங்கே குண்டத்தூர் பஸ் வந்துடுச்சு. நானும் அப்படியே கிளம்புறேன். இதுக்கு மேலே நான் இன்னும் வெளியே சுற்றி இருந்தேன் எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன வெளியே எங்கேயும் சுற்ற முடியாது. குண்டத்தூர் பஸ் கிளம்புது. நம்ம வேறு பஸ் வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நான் இப்போ தான் சொன்னேன் இன்னொரு பஸ் வரும்னு. இன்னொரு பஸ் வந்துடுச்சு. அந்த பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் நான் இப்போ கிளம்ப போகிறேன். நானும் படுத்துருக்காங்கள, இவங்க எல்லோரும் படுத்துருக்காங்களா, அவங்க எல்லாத்தையும் பார்க்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப குளிராகிடுச்சு. இந்த புயல் இது மாதிரி நிறையா வெள்ளம் வரும்ல, அந்த டைம் எல்லாமே இவங்க வெளியே படுத்துப்பாங்க. ஆனால் மழை வரும்போது என்ன பண்ணுவாங்க, எப்படி தூங்குவாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லை யாராச்சும் ஏன் இங்கே படுத்துன்னு தெரியல. இன்னும் இங்கே தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காமனாக ஆயிடுச்சு. இன்னும் பஸ்ஸு இன்னும் உள்ளே வரல. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பஸ், இந்த பஸ்ஸு வந்தால் நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லணும், அது என்னென்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு நைட் டைம் எங்கேயாச்சும் போகும்போது, டேயில் எங்கேயாச்சும் போகும்போது கூட நிறைய பேர் பார்க்கலாம். ஒரு 100 பேர் மேலே 1000 பேர்கிட்ட இருப்பாங்க. ஆனால் நைட் நம்ம ஒரு சில பேர் ஒரு 20-30 பேர்கிட்ட இங்கே எந்த பஸ் ஸ்டாண்டு சரி ஜங்ஷனில் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் நோட் பண்ணால் போதும். டென்ஷனில் ஃபோனில் கத்திக்கிட்டு நம்ம ஒரு ஆட்டோவுக்குள்ளே நைட் நம்ம ஒரு வியாபாரம் பார்த்தா தான் காலையில் நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷமாக போக முடியும் அப்படின்னு டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெக்கர் இருப்பாங்களே, இந்த பிச்சைக்காரன், அவங்க பிச்சைக்காரலாம் யாரும் இல்லைங்க. வீட்டில் சேர்க்கலை, பார்த்துக்கல. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. இந்த வயசில் அவங்க சின்ன பிள்ளை ஆகி நம்ம அவங்கள பார்த்துக்கணும். ஆனால் அவங்க யாரும் பார்த்துக்கல, அப்படியே வெளியே துரத்தி விட்ருவாங்க. ஒரு பிரச்சனை, அது யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. டீ கடையில் ஒரு 5-30 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு சில பேர் 2-3 பேர் இருக்காங்க. பேச பார்த்தோன்னே வயசானவங்க தான், அவங்க பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த டைம்லாம் உழைச்சா சாப்பாடு, அது வீட்டில் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 50-70 வயசில் இப்போயே உழைச்சிட்டுருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோ பார்ப்பேன் ஓவராக. அதை பார்க்கப்போ எனக்கு கொஞ்சம் பாவமாக அழுக சொல்லிட்டேன். அழுக வரும், ஆனால் அழுக முடியாது. பையனாக பிறந்துட்டோமே, ஆம்பளையாக பிறந்தாச்சு, எப்படி அழுக முடியும் நம்மளால்? சைக்கிள் ஓட்டும்போது தாத்தா ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த கம்பி கல் தூக்குவாங்களே, அந்த இடத்துல தாத்தா மாதிரி ஆளுங்களாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்ஷனில், முக்கியமாக ஜங்ஷன் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தா வயசானவங்க ஓடி வந்துட்டு இருப்பாங்க லக்கேஜ் வாங்கறதுக்காண்டி. அது மாதிரி பண்ணால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு ஒலை கொதிக்கும். அதுமாதிரி பண்ணலைன்னா நானும் எங்கள் அப்பா அது மாதிரி கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு அப்பா எப்படி பார்த்துக்கணும், அதெல்லாம் என்னை வளர்த்ததுக்கான காரணம். இப்போ எங்கள் அப்பா என்னை எவ்வளோ திட்டுவார், ஆனால் என்னை ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் எங்கள் அப்பா. அதேமாதிரி நானும் அவரை இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்கள் அப்பாவை என்ன ஆனந்தாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி.